கை தட்டுங்கப்பா. குடும்பத்தில் இன்னொன்று போடு, குடும்பத்தில் வச்சுக்கிட்டு எனக்கா? ஆமாம், எனக்குலாம் வேணாம். அவனுக்கு இப்போ தான் 4 மாதம் வந்தான் கட்சியில், 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? நான் சொல்றது தான் நீங்கள் சொல்லுங்க, கேட்கணும். யாராக இருந்தாலும் நான் சொல்றது தான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்கள் பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது. சென்னையில் பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். அங்கே வந்து எல்லாம் என்னை பார்க்கலாம். பனையூரில், சென்னை பனையூரில் அலுவலகம் ஒன்று திறந்திருக்குது. 3வது தெருவில் வச்சிருக்கு. பாமக பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் இளைஞரணி தலைவராக தனது மகள் காந்திமதியின் மகனான முகுந்தன் பரசுராமனை நியமிப்பதாகவும் அவர் அன்புமணிக்கு உதவியாக இருப்பார் என்றும் மேடையிலேயே அறிவித்தார் பாமக நிறுவனர் ராமதாஸ். முகுந்தன், மீண்டும் சொல்றேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்கப்பா. குடும்பத்தில் இன்னொன்று போடு, குடும்பத்தில் வச்சுக்கிட்டு நன்றி. யார் சொல்றது? இந்த அறிவிப்பை கேட்ட ராமதாஸின் மகனும் கட்சியின் தலைவருமான அன்புமணியும் எதிர்ப்பு தெரிவித்து மேடையிலேயே இருவருக்குள்ளும் வாக்குவாதம் ஏற்பட்டது. எனக்கா? ஆமாம், எனக்குலாம் வேணாம். அவனுக்கு இப்போ தான் 4 மாதம் வந்தான் கட்சியில், 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? என்ன அனுபவம் இருக்குது? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்க தான் நான் சொன்னேன். களத்தில் நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையாக வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொருளில் போட்டு நான் சொல்றது தான் நீங்கள் சொல்லுங்க, கேட்கணும். யாராக இருந்தாலும் நான் சொல்றது தான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்கள் பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது. நான் சொல்றதை கேட்பவர்களுக்கு மட்டுமே கட்சிகள் இடம், இல்லையில் கிளம்பி விடலாம் என்று ராமதாஸ் கூற, நான் பனையூரில் புதிய அலுவலகத்தை திறந்துவிட்டேன், என்னை சந்திக்க விரும்புகிறவர்கள் பனையூரில் வந்து என்னை சந்திக்கலாம் என தடாலடியாக அறிவித்து வெளியேறினார் அன்புமணி. சென்னையில் பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்கே வந்து எல்லாம் என்னை பார்க்கலாம். பனையூரில், சென்னை பனையூரில் அலுவலகம் ஒன்று திறந்திருக்குது. 3வது தெருவில் வச்சிருக்கு. மீண்டும் சொல்லுகிறேன், உங்களுக்கு மாநில இளைஞர் சங்க தலைவர் முகுந்தன் பரசுராமன். 4446060628 குறிச்சிக்கங்க. என்ன தொடர்புகள் எல்லாம் வந்து எப்போனா பார்க்கலாங்க. இதனைத் தொடர்ந்து தைலாபுரம் தோட்டமே ஆட்டம் காண உடனடியாக அப்பா மகன் இருவரையும் சேர்த்து வைக்கும் முயற்சியில் இறங்கியது சீனியர்கள் கூட்டம். அதன்படி டிசம்பர் 29ஆம் தேதி தைலாபுரம் தோட்டத்துக்கு சென்ற அன்புமணி அங்கு ராமதாஸை சந்தித்து பேசினார். கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த சந்திப்பில் சமரசம் ஏற்பட்டதாக தைலாபுரம் தோட்டம் தரப்பில் சொல்லப்பட்டது. ஆனால் சீனியர்கள் முன்னிலையில் நடந்த அந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் முகுந்தனை இளைஞரணி தலைவராக்கியதை திரும்ப பெறுவதாக ராமதாஸ் கூறவில்லை. மேலும் அங்கு இது நான் ஆரம்பிச்ச கட்சி, முகுந்தன் தான் இளைஞரணி தலைவர் என விடாப்பிடியாக நின்றதாகவும், இதை கேட்கத்தான் என்னையை இங்க வர சொன்னீர்களா என டென்ஷனாகி அன்புமணி அங்கிருந்து வெளியேறியதாகவும் தைலாபுரத்தில் விவரமறிந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து பனையூரில் புதியதாக திறந்திருக்கும் அலுவலகத்தில் டிசம்பர் 31ஆம் தேதி வட மாவட்டங்களில் உள்ள பாமக மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனையையும் நடத்தியிருக்கிறார். இதுவரை 20க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் அன்புமணியை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். இந்த விஷயம் தைலாபுரம் தோட்டம் வரை சென்று ராமதாஸை டென்ஷனாக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. அன்புமணியின் இந்த நடவடிக்கைகளால் பாமகவை கைவிட்டு புதிய கட்சியை தொடங்க இருக்கிறாரா என்ற பேச்சுக்கள் வலுத்துள்ளது. ஆனால் அப்படி கட்சி தொடங்குவது தற்போது இருக்கும் அரசியல் சூழலில் தோல்வியையே பரிசளிக்கும் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் பாமகவிலிருந்து மாவட்ட செயலாளர்களை பிரித்தெடுத்து அன்புமணி ராமதாஸ் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிக்கின்றாரா அல்லது தந்தையின் பேச்சுக்கு இணங்கி பாமகவை வழிநடத்துகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.